வணக்கம். இன்றைய நாள் 20/1/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சண்முக சுந்தரம் தியோரோபன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவிப்பார். வாகனங்கள் இறக்குமதி மூலம் அரசாங்கத்திற்கு 904 பில்லியன் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் மனு மார்ச் 9 விசாரணைக்கு. செம்மணி மனித புதைகுழிக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் வழக்கு 9 ஒத்திவைப்பு. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்பு. இங்கிலாந்து சாகோஸ் ஒப்பந்தம் முட்டாள்தனமானது, ட்ரம் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கல்வி அமைச்சர் கரணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிஞ்ச ஜெயசிஸ்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியதுடன் அதற்கு எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிட்டால் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளும் கட்சி அல்ல எனவும் அது எதிர்க்கட்சியே எனவும் கூறியதுடன் அரசாங்கம் கூறுவதற்கமைய அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கம் 441 பில்லியன் ரூபாவை எதிர்பார்த்த போதிலும் இதன் மூலம் இதுவரை 904 பில்லியன் ரூபாய் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர இதனை தெரிவித்துள்ளார். 90 நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு 3% வரி சேர்க்கப்படுவதாகவும் 5 மாத கால பகுதிக்குள் இது சுமார் 45% வரை அதிகரிப்பதாகவும் இதனால் நுகர்வோர் அந்த மேலதிக பணத்தை செலுத்த வேண்டி ஏற்படுவதாகவும் ரோஹித அபயகுணவர்த்தன இதன்போது கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பிரதி அமைச்சர் வாகன இறக்குமதியின் போது இறக்குமதியாளர்கள் மீது இந்த மேலதிக வரி விதிக்கப்பட்டுள்ளமையானது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்ளும் எதிர்பார்ப்பிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு எதிராக ஹோமாகம பிரதேச சபையின் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் சிலர் இன்று கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோமாகம வாராந்த சந்தைக்கு அருகில் ஒன்று கூடி அந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறு ஹோமாகம பிரதேச சபை வரை ஊர்வலமாக வந்ததோடு சபை அமர்வு மண்டபத்திற்குள்ளும் சென்று அங்கும் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சர்வஜன அதிகாரம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் உறுப்பினர்களும் இணைந்திருந்தனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் அந்த தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடுகளை மார்ச் 9 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன சூரசேன மற்றும் அச்சல வெங்கட்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அழைக்கப்பட்டன. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் 9 விசாரணைக்கு அழைப்பதாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2015 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது
பிரதோஷ நிறுவனம் ஊடாக 14,000 கரன் போர்டுகள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு 50 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அந்த தண்டனைக்கு எதிராக இவர்கள் இந்த மேன்முறையீடுகளை சமர்ப்பித்துள்ளனர். செம்மணி மனித புதைகுழிக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் அவற்றினை வெளியேற்றும் நடவடிக்கை எதிர்வரும் 9ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூடு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் ஜெனிஸ்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். அதன்போது புதைகுழிக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் 9ஆம் தேதி வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பது என்றும் அன்றைய தினம் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் அரசியல் செய்வதற்காக எமது கட்சியான இலங்கை தமிழ் அரசு கட்சியை விமர்சனம் செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. எமது கட்சி விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டங்கள் தொடர்பில் எமது கட்சிக்கோ ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ மக்கள் பிரதிநிதிகளுக்கோ உரிய முறையில் அழைப்புகள் விடுக்கப்படவில்லை. அதே நேரம் அழைத்த சில கூட்டங்களுக்கு உரிய அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை. வெறுமனே அரச நிதியில் MPP அல்லது JVP கட்சியினர் மட்டுமே அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து காட்டியிருக்கின்றனர். எனவே அரச நிதியில் தேசிய மக்கள் சக்தியினர் காட்டுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் NPPயினர் வடக்கிற்கு வந்து அல்லது படம் காட்டுவதை நிறுத்த வேண்டும். இந்த விடயங்களை ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும். இந்த அரசாங்கம் தாம் அரசியல் செய்வதற்காக எமது கட்சியை விமர்சனம் செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. எமது கட்சி விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான ஸ்ரீதரன், சுமந்திரன் தொடர்பில் விமர்சிப்பதோ கட்சியின் உள்வீட்டு விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோன்று இந்த விவகாரத்தில் அனுர தரப்பு குத்திமுறியவும் தேவையில்லை. மக்கள் மத்தியில் தமிழ் அரசு கட்சியை மலினப்படுத்தும் அவர்களின் கனவும் ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குட கஸ்பச தேரர் மற்றும் 2 பிக்குகளை விளக்கமறியல் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ரெட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கஸ்பர தேரர் மற்றும் 2 பிக்குகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனுவை 22ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்டது. பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக 22ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதுராஜ மகா விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பலாங்குட கஸ்பச தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக 45 வயதான நிதின் நவீன் இன்று முறையாக பதவியேற்றார்.
டெல்லியில் அமைந்துள்ள பாஜக தலைமையகத்தில் இன்று காலை நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். மூத்த இந்திய அரசியல்வாதியான நிதின் நபீன் பீகார் சட்டமன்றத்தில் 5 முறை உறுப்பினராகவும் பீகார் அரசாங்கத்தில் முன்னாள் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது தொடர்ச்சியான நிறுவன புத்திசாலித்தனம் மற்றும் நிர்வாக அனுபவத்திற்காக அவர் பரவலாக அறியப்பட்டுள்ளார். அதிகாரபூர்வமாக பணியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நபீன் டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாட்டிலும் பங்கெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். சாகோஸ் தீவுகளில் உள்ள டியாகோ கார்சியா தீவின் இறையாண்மையை மொரீசியஸுக்கு வெட்டுக் கொடுக்கும் பிரித்தானியாவின் ஒப்பந்தம் முட்டாள்தனமானதும் முழுமையான பலவீனமானதுமான செயல் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீர்மானம் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டிய மிக நீண்ட தேசிய பாதுகாப்பு காரணங்களில் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான அமெரிக்க முயற்சிகள் அதிகரித்துள்ள நிலையில் உலக பொருளாதார மன்ற வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று சுவிட்சர்லாந்தின் டாவோஸுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வேளையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். டியாகோ கார்சியா தீவு இந்தியா பெருங்கடல் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க இங்கிலாந்து விமான தளத்தை கொண்டுள்ளது. பிரித்தானியாவும் மொரீசியஸும் கடந்த ஆண்டு சாகோஸ் தீவுகளின் இறையாண்மையை மொரீசியஸுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டன. அதே நேரத்தில் பிரித்தானியா விமான தளத்தின் கட்டுப்பாட்டை நீண்டகால குத்தகையின் கீழ் தக்க வைத்துக் கொள்ள அனுமதித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை முன்னர் அமெரிக்க நிர்வாகம் ஆதரித்த போதும் கடந்த மே மாதம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது அந்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக வாஷிங்டன் கூறியுள்ளதுடன் கூட்டு ராணுவ தளத்தின் நீண்டகால செயற்பாட்டை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பாராட்டியமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் தெரிந்து கொள்ள www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.